ஹிந்தி லேர்ன் பண்ணலாமா? வெல்கம் டு கிரியா ஹிந்தி. ஸோ இன்னைக்கு குட்டி குட்டியாக ஒரு 50 ஹிந்தி சென்டென்சஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கீங்க, இல்லை நம்ம தமிழ்நாடுலேயே நீங்கள் நார்த் இந்தியன் சர்க்கிளில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரப்போகிற நெக்ஸ்ட் 50 சென்டென்சஸும் உங்களுக்கு பேசிக்காக ஹிந்தியில் பேசி சர்வே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சென்டென்சஸும் நான் சொல்லும்போது நீங்களும் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டைம் இருந்தால் பெட்டர் நீங்கள் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அவங்க கிட்ட நீங்கள் ஹலோ சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில் நமஸ்தே நமஸ்தே. அதே பர்சனை நீங்கள் ஃபார்மலாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நமஸ்கார்னு சொல்லுங்கள், நமஸ்கார். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் தேங்க்யூ சொல்லணுன்னா தன்யவாத் தன்யவாத். நம்ம ஷார்ட்டாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஷுக்ரியான்னு சொல்லலாம், ஷுக்ரியா ஷுக்ரியா. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்போ சாரி கேட்குறோம் அப்படின்னா ஹிந்தியில் மாஃப் கீஜியே மாஃப் கீஜியே மாஃப் கீஜியே. இப்போது உங்ககிட்ட யாராவது மாஃப் கீஜியே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணோம் இல்லையா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு கொய் பாத் நஹி கொய் பாத் நஹி கொய் பாத் நஹி கொய் பாத் நஹி சொல்லி பாருங்க, கொய் பாத் நஹி. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டைம்லேயே வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஒருத்தங்க இப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அதை நீங்கள் மைண்டில் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்படி கேட்டாங்கன்னா நான் இதை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஒருத்தங்க கிட்ட ப்ளீஸ் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ளீஸ் அப்படிங்கிறத ஹிந்தியில் கிருப்பையா கிருப்பையா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்கா நாம் கியா ஹே ஆப்கா நாம் கியா ஹே. இன்னமே நீங்கள் ஷார்ட்டாக கேட்குறீங்கன்னா ஆப்கா நாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம நேம் சொல்ல போகிறோம். என்னோட பேர் ஷர்மி அப்படிங்கிறத ஹிந்தியில் மேரா நாம் ஷர்மி ஹே மேரா நாம் ஷர்மி ஹே. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என் பேர் ஒரு கேர்ள் நேம் சொல்கிறோம், அதனால் நான் மேரி நாம் போட்டுக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் போடக்கூடாது. பாயாக இருந்தாலும் அது மேரா நாம் தான், கேர்ளாக இருந்தாலும் அது மேரா நாம் தான். ஓகேங்களா? ஸோ அது பாய் சொன்னாலும் மேரா நாம் ராஜ் ஹே, கேர்ளாக இருந்தால் மேரா நாம் ஷர்மி ஹே, எல்லாமே மேரா நாம் தான். அதை மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க, அது மிஸ்டேக் ஆகிடும். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்கு ஆப் கேசே ஹே ஆப் கேசே ஹே. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க ஆப் கேசே ஹே. அதுக்கு அவர் ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா மே டீக் ஹூ மே டீக் ஹூ மே டீக் ஹூ. அவங்க வந்து உங்ககிட்ட நிறைய ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி புரியல அப்படின்னா, புரியலேங்கிறத நீங்கள் ஹிந்தியில் சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். எனக்கு ஹிந்தி தெரியாது, இல்லை எனக்கு ஹிந்தி வராது அப்படின்னு சொல்கிறத முஜே ஹிந்தி நஹி ஆத்தி முஜே ஹிந்தி நஹி ஆத்தின்னு சொல்லணும். முஜே ஹிந்தி நஹி ஆத்தி. இல்லை எனக்கு ஓரளவுக்கு தான் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் ஹிந்தி தெரியும்னு சொல்கிறீங்கன்னா தோடா ஹிந்தி மாலும் ஹே தோடா ஹிந்தி மாலும் ஹே. இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், தோடா ஹிந்தி மாலும் ஹே. கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன், அப்போ தான் எனக்கு புரியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. தோடா தீரே போலியே தோடா தீரே போலியே தோடா தீரே போலியே. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த சென்டென்ஸ் வரும்போது பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கூட பாருங்கள், அப்போ ஈஸியாகிடும். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க, அதை திருப்பி இன்னொரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் ஃபிர்சே போலியே ஃபிர்சே போலியே. ஃபிர்சே அப்படின்னா மறுபடியும், ஃபிர்சே போலியே. இந்த ஃபிர்சே நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாங்க அப்படின்னா ஃபிர்சே ஆயியே, மறுபடியும் போங்க ஃபிர்சே ஜாயியே, அந்த மாதிரி. இங்கே மறுபடியும் சொல்லுங்கள் ஃபிர்சே போலியே. அவங்க இன்னொரு டைம் சொல்லியும் என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல, அப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிறத முஜே சமஜ்மே நஹி ஆயா முஜேனா எனக்கு, சமஜ்மே புரிய, நஹி ஆயா வரலை அப்படிங்கிற மாதிரி. முஜே சமஜ்மே நஹி ஆயா முஜே சமஜ்மே நஹி ஆயா முஜே சமஜ்மே நஹி ஆயா. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு மத்லப் மத்லப் ஒரே வேர்டில் முடிச்சிடலாம். மத்லப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மீனிங். இது நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வராங்க, உங்களுக்கு புரியலை, மத்லப் அப்படின்னா அவங்க திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க சொல்கிற ஹிந்தி நம்மளுக்கு புரியல, பட் ஆனால் எப்படி கன்வே பண்ணலாம், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அட்லீஸ்ட் அவங்க இங்கிலீஷில் சொன்னால் நம்மளுக்கு புரியுங்கிறக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா ஆப் இங்கிலீஷ் ஜான்தே ஹே ஆப் இங்கிலீஷ் ஜான்தே ஹே. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, ஆப் இங்கிலீஷ் ஜான்தே ஹே. ஹா அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியும்னு அர்த்தம், நஹி அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியாதுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.
சரி, ஓகே. அடுத்தது கண்டிப்பா நம்மளுக்கு இது தேவைப்படும். இது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதுனா ஏ, என்ன அப்படிங்கிறதுக்கு கியா ஹே. ஏ கியா ஹே? ஏ கியா ஹே? பக்கத்துல இருக்க ஒரு பொருள பார்த்து இது என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஏ கியா ஹே? தூரமா இருக்க பொருள பார்த்து என்ன கேட்போம்? அது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அத ஹிந்தில वो क्या है? वो क्या है? வோனா அது. ஏன்னா இது. ஏ क्या हैனா இது என்ன? वो क्या हैனா அது என்ன? எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, முझे ये चाहिए. இதுங்கிறதுக்கு ஏன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதேதான். முझे ये चाहिए. எனக்கு இது வேணும். मुझे ये चाहिए. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, नहीं போட்டு பேசுங்க. அவ்வளோதான். मुझे ये नहीं चाहिए. मुझे ये नहीं चाहिए. எனக்கு அது வேணும். இத நீங்களே ட்ரை பண்ணலாம் ஈஸியா. எனக்குன்னா முझेன்னு பார்த்துட்டோம். அதுங்கிறதுக்கு வோன்னு பார்த்தோம். வேணுங்கிறதுக்கு चाहिए. मुझे वो चाहिए. मुझे वो चाहिए. அப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறத मुझे वो नहीं चाहिए. मुझे वो नहीं चाहिए. சூப்பர் இல்லைங்களா? 2 சென்டென்ஸ் இதிலேயே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இது எவ்ளோ அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஹவ் மச் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? கித்னா ஹை? கித்னா ஹை? கித்னா கா ஹை அப்படின்னு கேட்டாலும் கரெக்ட் தான். கித்னா ஹை அப்படின்னு கேட்டாலும் கரெக்ட் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படி கேட்டுக்கலாம். கித்னா ஹை? ஒரு பிரைஸ் சொல்றாங்க. பட் அது நீங்க ஓகே இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத தோடா கம் கீஜியே, தோடா கம் கீஜியே. கொஞ்சம்னா தோடா. கம்மி பண்ணிக்கோங்க. தமிழ் மாதிரியே தான் ஹிந்திலயும். கம்மிங்கிறதுக்கு கம். கம்மி பண்ணிக்கோங்க. கம் கீஜியே, கம் கீஜியே. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தோடா கம் கீஜியே, தோடா கம் கீஜியே. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றத, ஏ பஹுத் மெஹங்கா ஹை. ஏ பஹுத் மெஹங்கா ஹை. இன்னுமே நீங்க ஈஸியா ஏ பஹுத் காஸ்ட்லி ஹை. ஏ பஹுத் காஸ்ட்லி ஹைன்னு ஈஸியா பேசிடலாம். நம்ம இப்பதான் ஹிந்தி லேர்ன் பண்றோம். ஸோ எல்லா வேர்ட்ஸுக்குமே நீங்க ஹிந்தியில போடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸை கூட ஆட் பண்ணி பேசும்போது ஹிந்தி ரொம்ப ஈஸியா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்றீங்கன்னா டிகே, டிகே. ஆக்சுவலி அது டீக் ஹே. பேச்சு வழக்கில் பேச பேச அது டிகே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி எல்லாம் வாங்கி முடிச்சு பார்கெயின்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி வா போலாம் அப்படிங்கிறத சலோ சல்தே ஹே, சலோ சல்தே ஹே. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்கன்னா ருக்கோ, ருக்கோ. அதே ரெஸ்பெக்டா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னா ருக்கியே, ருக்கியே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே. இந்த இடத்துல ரோக்கியே அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ ரோக்கியே அப்படின்னா நிறுத்துங்க அப்படின்னு ஆயிடும். ருக்கியே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ரெண்டுமே சிமிலரா இருக்கும். ரோக்குனா நிறுத்துறது, ருக்குனா நில்லு அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேத்துக்கு இந்த 2 வேர்ட்ஸ்லையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. சரி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். வான்னு சொல்கிறீங்கன்னா ஆவோ. அதே ரெஸ்பெக்டாக வாங்கன்னு சொல்லும்போது ஆயியே, ஆயியே. இங்கே வாங்க, இதர் ஆயியே, இதர் ஆயியே. அங்க போங்க, உதர் ஜாயியே, உதர் ஜாயியே. அந்த வடிவேல் காமெடியில் பார்ப்போம் இல்லைங்களா? இங்கே வா இதர் ஆவோ, அங்கே போய் நின்றுட்டு அகெயின் இங்கே வானா இதர் ஆவோ. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வானா இதர் ஆவோ, அங்கே போனால் உதர் ஜாவோ. அதே ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா இங்கே வாங்க இதர் ஆயியே, அங்கே போங்க உதர் ஜாயியே, உதர் ஜாயியே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத முझे மதத் சாஹியே. மதத் அப்படின்னா ஹெல்ப். முझे மதத் சாஹியே. எனக்கு ஹெல்ப் வேணும். முझे மதத் சாஹியே, முझे மதத் சாஹியே. எனக்கு தண்ணி வேணும். அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக என்ன வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு தண்ணி வேணும். முझे பானி சாஹியே, முझे பானி சாஹியே. எனக்கு சாப்பாடு வேணும். முझे खाना चाहिए, मुझे खाना चाहिए. ஹிந்தியில் கானா அப்படின்னா ஃபுட்டு, கானா அப்படின்னா பாட்டு. ஸோ ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். கானா, கானா. முझे खाना चाहिए. எனக்கு சாப்பாடு வேணும். நிறைய சென்டென்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு பாஸ் எடுத்து இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு டீ வேணும் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? டாய்லெட் எங்கே இருக்குது? டாய்லெட் கிதர் ஹே, டாய்லெட் கிதர் ஹே. ஸ்டேஷன் எங்கே இருக்குது? ஸ்டேஷன் கிதர் ஹே, ஸ்டேஷன் கிதர் ஹே. இது நீங்கள் கிதர்னு சொல்லிக்கலாம், கஹாங்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஸ்டேஷன் கஹா ஹே இல்லைன்னா ஸ்டேஷன் கிதர் ஹே. பஸ் ஸ்டாண்ட் கஹா ஹே, ஹோட்டல் கிதர் ஹே. இந்த மாதிரி எல்லா பிளேசஸையும் நீங்கள் இங்கிலீஷில் போட்டு பின்னாடி கஹாங் இல்லை கிதர் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். நான் அங்கே போகணும். முझे वहाँ जाना है,
मुझे वहाँ जाना है இங்க வஹாங்க்கு பதிலா உதர்னு கூட சொல்லிக்கலாம். मुझे उधर जाना है मुझे उधर जाना है. உங்களுக்கு எந்த வேர்டு ஈஸியா தோணுதோ அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இங்க அப்படிங்கறக்கு இதர் இல்லைனா யஹாங். இதர் யஹாங். அங்க அப்படிங்கறக்கு உதர் இல்லைனா வஹாங். उधर वहाँ. நான் சீக்கிரமா போகணும். मुझे जल्दी जाना है मुझे जल्दी जाना है मुझे जल्दी जाना है. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றதுக்கு एक मिनट एक मिनट. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத कोई बात नहीं कोई बात नहीं. இத कोई दिक्कत नहीं அப்படின்னு சொல்லிக்கலாம். कोई दिक्कत नहीं. ரெண்டுமே கரெக்ட் தான். कोई बात नहीं और कोई दिक्कत नहीं. யாராவது அப்ரிஷியேட் பண்ணும்போது வெரி குட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பகுத் அச்சா பகுத் அச்சா. அதுவே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ரொம்ப வெரி எக்ஸலண்ட்டுன்னு சொல்லும்போது பகுத் படியா பகுத் படியா. இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இவ்வளோ சென்டென்சஸை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பகுத் படியா பகுத் படியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹம் ஃபிர் மில்தே ஹேன் ஹம் ஃபிர் மில்தே ஹேன். நாம் அப்புறம் பார்க்கலாம். ஹம் ஃபிர் மில்தே ஹேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஹிந்தி லேர்ன் பண்ணணும், உங்களுக்கு யாராச்சும் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிரியா ஹிந்தியோட ஆன்லைன் கிளாஸஸில் ஜஸ்ட் 1.5 month 25 செஷன்ஸில் நீங்கள் சூப்பராக ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற கோர்ஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுடைய ஸ்லாட்டை அவைல் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கிரியா ஹிந்தியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.